host computer and VM suite. Okay, இதை பத்தி பார்ப்போம். டைப் 1 ஹைப்பர்வைசர், டைப் 2 ஹைப்பர்வைசர் என்னன்னா, நாங்க வந்து முதல்ல வந்து ஐடியில இருக்க காலத்துல வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ண போறீங்கன்னா அதுக்கு வந்து பிசிக்கலாவே வந்து ஒரு மிஷின் ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரன் பண்ண வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து எப்ப வந்து ஹைப்பர்வைசிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்ததோ, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் வந்து நீங்க சாஃப்ட்வேர் மூலியமாவே உங்களால வர்ச்சுவலைசேஷன் பண்ண முடியும். ஓகே, அது எப்ப வர ஆரம்பிச்சதோ அப்பவே வந்து ஐடிக்கான பட்ஜெட்ஸ் வந்து கம்மியாகப்பட்டது. அதுக்கு தான் வந்து நாங்க வந்து ஹைப்பர்வைசர் யூஸ் பண்றோம். ஓகே, ஹைப்பர்வைசர்ஸ் வந்து என்னன்னா ஒரு ஒரு ஹார்ட்வேரை வச்சு பல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்றது தான் ஹைப்பர்வைசர். ஓகே, சோ ஹைப்பர்வைசர் பொறுத்த வரைக்கும் 2 ஹைப்பர்வைசர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து டைப் 1, இன்னொன்று வந்து டைப் 2. ஓகே, சோ இதுல வந்து என்னன்னா நாங்க டைப் 1 அண்ட் டைப் 2 பார்க்க போறோம். ஆனா நாங்க பிரதானமா யூஸ் பண்ண போறது வந்து டைப் 2 ஹைப்பர்வைசர்ஸ். டைப் 2 ஹைப்பர்வைசர் என்னன்னா உங்களோட ஹார்ட்வேர் இருக்கும், அதாவது உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்க மதர் போர்ட், ரேம், உங்களோட ஸ்டோரேஜ் இருக்கும். அதுக்கு மேல வந்து உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். உங்கள்ட்ட வந்து விண்டோஸ் 10 இருக்கலாம், விண்டோஸ் 11 இருக்கலாம், மேக் ஓஎஸ் இருக்கலாம், லினக்ஸ் இருக்கலாம். ரைட், நீங்க பிரதானமா யூஸ் பண்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகே, அதுக்கு மேல வந்து நீங்க இன்னொரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதான் வந்து டைப் 2 ஹைப்பர்வைசர். அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளதான் வந்து இப்ப விஎம்ஏரா இருக்கலாம், வர்ச்சுவல் பாக்ஸா இருக்கலாம், இல்லாட்டி சில ஆட்கள் வந்து என்னது பேரலல்னு சொல்லி யூஸ் பண்ற மேக்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கலாம். அது வந்து அந்த சாஃப்ட்வேர் மூலியமா நீங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்க வந்து வர்ச்சுவலைஸ் பண்ண போறீங்க. ஓகே, அதான் இதுக்கான விஷயம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர்வைசர் சொல்லிட்டு இருக்க இந்த சாஃப்ட்வேருக்கு உள்ள மேல உங்களுக்கு வந்து 1-2 சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், அதுக்குள்ள நீங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க, அதுக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. ஓகே, சோ இது வந்து உங்களோட லிமிடேஷன்ஸ் என்னடா வந்து உங்களோட ஹார்ட்வேரும் உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்க 50% கொடுத்தே ஆகணும். எல்லாமே வந்து 50% தான் கொடுத்தாகணும் உங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்படின்னா உங்களோட ஹைப்பர்வைசருக்கு வந்து நீங்க 40% சிஸ்டம் ரிசர்வ் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகே, உங்களோட கம்ப்யூட்டர்ல என்ன இருக்கோ அதுல 40% மட்டும் தான் வந்து நீங்க ஹைப்பர்வைஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லாட்டி உங்களோட கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நாங்க பார்க்க போறது என்னன்னா உங்க டைப் 1 ஹைப்பர்வைசர். இது வந்து இது ஹைப்பர்வைசிங்காக, அதாவது வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜிக்காக தயாரிக்கப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ். இது பெரிய பெரிய சர்வர்ஸா இருக்கும். இது வந்து உங்க ஹார்ட்வேர் இருக்கும், ஹார்ட்வேருக்கு மேலே வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்காது பாருங்க. ஹைப்பர்வைசர்னு சொல்லிட்டு இதுக்குன்னே ஒரு ஓஎஸ் இருக்கு. விஎம்ஏருக்கும் அந்த ஹைப்பர்வைசர் சாஃப்ட்வேர் இருக்கு. அதே மாதிரி வந்து வர்ச்சுவல் பாக்ஸஸ் வந்து ஓரக்கலும் வந்து ஹைப்பர்வைசிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அதுக்கு மட்டுமே ரன் பண்றது. ஸோ இது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணாது. இதுக்கு மேல வந்து நீங்க வந்து மல்டிபிள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்க வந்து வர்ச்சுவலைசேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து மோர் உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 98% சிஸ்டத்தின் ரீசர்வர் வந்து இந்த ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு நீங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மேல நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க. ரைட், ஸோ உங்களோட ஹார்ட்வேருக்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து லெஸ் உங்களுக்கு வந்து இது பண்ண தேவையில்லை, என்ன சொல்றது, கூட கொடுக்கலாம் உங்களோட வர்ச்சுவல் மிஷின்ஸ். ஓகே, நீங்க இதுக்கு பேர் தான் வந்து உங்க வர்ச்சுவல் மிஷின்ஸ். நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வர்ச்சுவலைசேஷனா, அதுக்கு பேர் தான் வந்து வர்ச்சுவல் மிஷின்ஸ். ஓகே, பட் இதுல வந்து ஒண்ணுண்டா இப்ப நீங்க டைப் 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பேசிக் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கலாம், அதுக்கு நாங்க ஒரு நேம் வைக்கணும், அதுக்கு பேர் தான் ஹோஸ்ட் மிஷின். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் வந்து ஹோஸ்ட் மிஷின், இதுக்குள்ள இன்ஸ்டால் பண்ண போது தான் வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஓகே, விஎம் சொல்றதுதான். நாங்க போன சைட்ல பார்த்தோம்னா விஎம் அண்ட் ஹோஸ்ட் மிஷின்ஸ். ஓகே, இதை பத்தி உங்க டவுட் தான் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நாங்க யூஸ் பண்றது வந்து இது வந்து டைப் 2 ஹைப்பர்வைசர் தான். ஓகே, சரி. ஓகே, சரி, நாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ மினிமம் உங்களுக்கு வந்து 8 GB ரேம் தேவை. 8 GB ரேம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களோட விஎம்ஸ்க்கு வந்து எல்லா விஎம்ஸும் சேர்த்து நீங்க வந்து ஒரு 3 GB நீங்க கொடுக்கலாம். ஓகே, நான் சொன்ன 40% தான் கொடுக்கலாம். ரைட், 3.5 to 3 GB நீங்க எல்லா ஓஎஸும் நீங்க ரன் பண்ற எல்லா வர்ச்சுவல் மிஷின்ஸும் நீங்க கொடுக்கலாம். உங்களோட சிஸ்டத்துக்கு வந்து ஒரு 6 GB கிட்ட இருக்கும். ஓகே, அவைலபிளா யூஸ் பண்றதுக்கு. அதான் இது ரெக்வயர்மெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா உங்களோட கம்ப்யூட்டர் வந்து 100 GB ஸ்டோரேஜ் இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட சிபியூ வந்து ஜெனரேஷன் 6 அண்ட் அதுக்கு மேல இருக்கணும். i3, i5, i7 AMD இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா 6 ஜெனரேஷன் மேல இருக்கணும். ஓகே, அதை நாங்க எப்படி செக் பண்றேன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இது பட் இதான் இதுக்கான பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஓகே, ரைட். இப்போ வந்து ப்ரீ இன்ஸ்டால் செக்ன்றது வந்து என்னன்னா நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து காலையில் லினக்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்க வர்ச்சுவல் பாக்ஸும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, நாங்க வந்து இப்போ இன்ஸ்டாலேஷன் பத்தி பார்ப்போம். ஓகே, நான் என்னோட வீடியோ ஆஃப் பண்றேன், உங்க இன்ஸ்டாலேஷன் ஃபாலோ பண்றதுக்காக ஈஸியா இருக்கு. ஓகே, நாங்க என்ன பார்க்க போறோம்னா வந்து எப்படி வந்து வர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து வர்ச்சுவல் பாக்ஸும் நான் சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் டவுன்லோட் பண்றேன்னு சொல்லி. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்வீங்கன்னா உங்க கூகுள் இதுல வந்து காலி லினக்ஸ் நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். அது வந்து உங்களுக்கு வந்து kali.org சொல்லிட்டு வரும். இது நீங்க இதுக்குள்ள கிளிக் பண்ணுங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றது. நீங்க இதுக்குள்ள போயிட்டு டவுன்லோடுக்குள்ள கிளிக் பண்ணீங்கன்னா
இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் உங்களுக்கு virtual machines. நீங்க கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கல உங்களுக்கு வந்து இப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். உங்களுக்கு வந்து இப்படி வரும். ஓகே, ஸோ இன்ஸ்டால்னு சொல்லி உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். 4.1 GB இது. உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்டேபிளா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து டவுன்லோட் வந்து இப்படி கொடுங்க. இது அப்ராக்சிமேட்லி உங்க இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு வந்து டவுன்லோடிங் எனக்கு வந்து நினைக்கிறேன் 6 minutes எடுத்துச்சு நினைக்கிறேன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. சில ஆக்களுக்கு 2 to 3 hours எடுத்துருக்கு பாஸ் கிளாஸ்ல. ஸோ உங்க டைம் பொறுத்து நீங்க முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டவுன்லோட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகப்படும். இது நீங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகப்படும். ஓகே, ஸோ நான் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணிட்டு அதெல்லாம் தேவையில்லை. இது நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னா நான் கூகுளுக்கு போயிட்டு virtual box நாங்க டெவலப் பண்றோம். ஓகே, virtual box நீங்க டெவலப் சர்ச் பண்ணீங்கன்னா இது வந்து Oracle ஃப்ரீ வெர்ஷன் தான். இது நீங்க இதுல போயிட்டு Oracle virtual box இருக்கு, virtualbox.org. இதான் இந்த வெப்சைட். ஓகே, இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து virtual box டவுன்லோட் பண்றதுக்கான பேஜ் வரும். இதுக்குள்ள வந்து நீங்க போனீங்கன்னா டவுன்லோட்னு கிளிக் பண்ணி இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸ் பண்ணீங்கன்னா இந்த சைட்ல வந்து virtual box பிளாட்ஃபார்ம் பேக்கேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னும் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்க போகாதீங்க, இது வந்து உங்களுக்கு தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் பேக்கேஜ்க்குள்ள போனீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். மேக் பழைய மேக் அதாவது இன்டெல் CPU உள்ள மேக் நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லாட்டி இப்போ புதுசா M chip இருக்கு அந்த மேக் நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். இது நெக்ஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இந்த கேஸுக்கு வந்து எந்த கம்ப்யூட்டர் விண்டோஸ்னால நான் விண்டோஸ் இதை கிளிக் பண்றேன். இதுவும் டவுன்லோட் ஆகும். இதுவும் நாட் அ பிக் ஃபைல். ஓகே, 100 MB, பட் இதுவும் டெவலப் பண்ணி வைங்க. இது நான் என் கவலை ரெண்டும் டெவலப் பண்ணனால நான் இதுக்கு இன்ஸ்டலேஷனுக்கான காமிக்கிறேன் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் இன்ஸ்டலேஷன் இப்போ காலையில் நெக்ஸ்டும் எங்களோட virtual box நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம். செகண்ட் விஷயம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா எங்களோட சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ஸோ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா உங்களோட டாஸ்க் உங்களோட விண்டோஸ் ஐக்கானை ஓப்பன் பண்ணி நீங்க வந்து டாஸ்க் மேனேஜர் சொல்லி டைப் பண்ணீங்கன்னா TASK மேனேஜர் வரும் உங்களுக்கு விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல. உங்க டாஸ்க் மேனேஜருக்கு நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா எங்கள்கிட்ட இதுக்குள்ள போனோம்டா எங்களோட பெர்ஃபார்மன்ஸ்குள்ள போனோம்டா டாஸ்க் மேனேஜர் சைட்ல உங்கள்ட்ட CPU-க்குள்ள நாங்கள் போகும் முதல்ல. ஸோ இதுல நீங்க என்ன பார்க்க வேண்டியதுன்னா ஜெனரேஷன் நான் ஞாபகம் இருக்கிற முதல்ல உங்களோட சைட்ல காமிச்சுனா 5th or 6th ஜெனரேஷன் மேல இருக்கணும். இந்த 13th ஜெனரேஷன் which is very good. நீங்க இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னடா வந்து எத்தனை கோர் இருக்கு, இல்ல 10 கோர் இருக்கு எனக்கு அவைலபிளா. அது மட்டும் இல்லாம இதுதான் சரியான இம்பார்ட்டன்டா வெர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணப்பட்டிருக்கான்னு சொல்லி. இது உங்களுக்கு டிசேபிள் இருந்தா உங்களோட கம்ப்யூட்டர் மாடல் நம்பரை நீங்க வந்து கூகுள்ல போட்டு ஹவு டு டர்ன் ஆன் வெர்ச்சுவலைசேஷன் அந்த கம்ப்யூட்டர் மாடல் நம்பர் போட்டீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பயோஸ்குள்ள போயிட்டு நீங்க எனேபிள் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு எனேபிள் பண்ணா மட்டும்தான் உங்களால வெர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன் பண்ண முடியும். ஓகே, இது சரியான இம்பார்ட்டன்ட். இது எல்லா கம்ப்யூட்டரும் செய்யலாம். ஓகே, செய்ய முடியாத இந்த கம்ப்யூட்டருமே இல்லை. ரைட். ஓகே, செகண்ட் வந்து என்னடா நாங்க வந்து எங்கள்ட்ட 40% மெமரி அலோகேஷன் நாங்க பார்க்கணும். ஓகே, சோ இப்போ நாங்க இதுல பார்த்தோம்னா எனக்கு வந்து 32 GB இருக்கு. ஆனா 8 GB மோர் தென் எனஃப். 8 GB இருந்துச்சுன்னா 3 GB தான் உங்களோட எல்லா ரன்னிங் VM-ம் ஒரே டைம் ரன் பண்றீங்கன்னா இருக்கணும். ஓகே, நாங்க இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் மிஞ்சி போனா நாங்க 2 வெர்ச்சுவல் மிஷின்ஸை ஒரே டைம் நாங்க ரன் பண்ணுவோம். ஓகே, சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரன் பண்ணுங்க, செட் பண்ணுங்க. உங்களுக்கு 8 GB தான் உங்களோட டோட்டல் சிஸ்டம் ரேம் இருந்தா எந்த 32 இங்க இருக்கு உங்களுக்கு இதுல இருந்து 8 GB தான் காமிச்சிருந்தா நீங்க 3 GB தான் மேக்ஸிமம் எல்லா VMs-க்கும் ஒரே டைம் ரன் பண்ண போறீங்க கொடுக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் நீங்க 10 VMs நீங்க இன்ஸ்டால் பண்ணாலுமே ஒரே டைம் நீங்க 2 மட்டும் தான் நீங்க கொடுக்க போறீங்கன்னா நீங்க வந்து கால் லினக்ஸ் நீங்க 2 கொடுத்துட்டு மிச்சம் எதுவா இருந்தாலும் நீங்க 1 GB நீங்க கொடுத்தீங்கன்னா காணும். ஏன்னா நீங்க ஒரு டைம் நீங்க 2 மட்டும் தான் ஆன்ல வச்சிருக்கீங்க. ஓகே, சோ அதனால which is fine. ரைட். இப்போ எங்கிட்ட 32 GB இருக்கனால நான் உண்மையா சொல்ல போனா நான் 15 GB கிட்ட இந்த எல்லா வெர்ச்சுவல் மிஷினும் நான் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா இருக்க போற எல்லா வெர்ச்சுவல் மிஷின் நான் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரே டைம்ல ஆன்ல இருக்க போறது. நீங்க ஆனா இல்லாட்டி பிரச்சனை இல்லை. வெர்ச்சுவல் மிஷின் ஆஃப் பண்ணீங்கன்னா எந்த விதமான இஷ்யூம் இல்லை. நீங்க நார்மலா வந்து நீங்க எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ஆனா நீங்க ஆன் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து டோட்டலா வந்து 3 GB இருக்கக்கூடாது. 8 GB RAM இருந்தா மட்டும்தான். உங்களுக்கு எவ்வளவு கூடுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து 40% மட்டும் வெர்ச்சுவல் மிஷினை நீங்க அலோகேட் பண்ணுங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நாங்க பார்க்க வேண்டியது வந்து டிஸ்க் ஸ்பேஸ். சோ இது வந்து உங்களோட ஃபோல்டர் நீங்க ஓப்பன் பண்ணிட்டு கீழே நீங்க ஃபோல்டர் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா திஸ் பிசிக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல பார்க்கலாம் என்னோட C டிரைவ்ல வந்து எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் டிரைவ் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஆனா என்னோட C டிரைவ்ல வந்து எனக்கு 124 GB வந்து ஃப்ரீயா இருக்கு. இந்த கோர்ஸ் டியூரேஷனுக்கு வந்து நான் என்ன கேட்பேன்டா உங்களுக்கு வந்து 100 GB வந்து நீங்க டோட்டல் நீங்க வச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க வந்து எக்ஸ்டர்னல் டிரைவ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்டர்னல் டிரைவ் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். எந்த விதமான இஷ்யூம் இல்லை. நாங்க இன்ஸ்டலேஷன் போய்க்கல எக்ஸ்டர்னல் டிரைவ்ல எப்படி செட்டப் பண்ண சொல்லி நாங்க சொல்லி தரேன். ஓகே, ரைட். இந்த மூணுமே இருந்தா நீங்க யூ கேன் பாஸ் ஆன் அண்ட் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னடா வந்து வெர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க இன்ஸ்டால் பண்றது. ஓகே, சோ அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா என்னோட டவுன்லோட் ஃபோல்டர்ஸ்ல போறேன். நான் டவுன்லோட் பண்ண வெர்ச்சுவல் பாக்ஸ் இங்க இருக்கு. ஓகே, இதுதான் சாஃப்ட்வேர் விண்டோஸ்க்கானது. சோ இதை டபுள் கிளிக் பண்ணா
இது வந்து ஓப்பன் ஆகும். முதல்ல எஸ் நீங்க கொடுக்கணும். எஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பாக்ஸ். உங்களுக்கு இதுல நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. இதுல ஐ அக்செப்ட்னு சொல்லி கொடுங்க. இல்ல நெக்ஸ்ட் பேசிக் இன்ஸ்டலேஷன் தான் செய்ய போறோம், எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் இல்லை. ஓகே நெக்ஸ்ட் இன்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸ் எஸ், தட்ஸ் ஓகே எஸ். இது வந்து மிஸ்ஸிங் டிபெண்டன்சிஸ் பைத்தான் எஸ். ஸோ இது எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் இன்ஸ்டால். அவ்வளவுதான் virtual boxing இன்ஸ்டால் பண்றதுக்கு. நான் சொன்ன எல்லா விஷயம் செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூ வராது. ஓகே இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து உங்களுக்கு எப்ப இஷ்யூ வரும் என்றால், நான் காமிச்ச மாதிரி உங்களோட சிபியூல வந்து இந்த இடத்துல வந்து சிபியூல virtualization டிசேபிள் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூ வரும். ஓகே இதை எனேபிள் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லாட்டி உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே ஓகே ரைட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா virtual box இன்ஸ்டால் ஆயிட்டு ஸ்டார்ட் Oracle virtual box னு சொல்லி வருது. ஃபினிஷ். ஓகே ரைட். உங்களுக்கு வந்து virtual box இப்போ ஓப்பன் ஆயிட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் virtual box. உங்களுக்கு மேக்னாடி மேக் இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க யூடியூப்ல பார்த்து நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே இட்ஸ் நாட் அ பிக் டீல், ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணினா காணும். ஓகே இது ஓகே. இப்போ நீங்க இந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நாங்க வந்து இப்போ காலையில் நெக்ஸ்ட் நாங்க இன்ஸ்டால் பண்ண ரெடி பண்ணுவோம். நியூன்றதை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு நாங்க பேர் கொடுக்க போறோம் என்னடா காலி. இந்த ஃபார்மேட்டை தான் எல்லாம் கொடுக்க சொல்லுவேன். கே கேபிட்டல். ஓகே காலி டேஷ் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் டேஷ் இன்றைக்கான டேட். ஓகே நான் வந்து இது 11/ஜூலை 2025. ஓகே இப்படிதான் நான் கொடுத்துருப்பேன். நீங்க சப்போஸ் நீங்க வந்து எக்ஸ்டர்னல் டிரைவ்ல நீங்க ஸ்டோர் பண்ண விருப்பமா இருந்தா உங்களோட ஸ்பேஸ் காணாட்டி இந்த ஃபோல்டர் இருக்கு தானே, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். அதர்ன்னு சொல்லி கொடுக்கலாம். அதர்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து ப்ரௌசிங்கான இது வந்துடும். என்னோட எக்ஸ்டர்னல் டிரைவ் வந்து டி. நான் இதுக்குள்ள போயிட்டு virtual machine நான் எங்களுக்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள போயிட்டு நான் செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்தேன்டா. ஓகே இப்போ என்னோட virtual machine வந்து என்னோட எக்ஸ்டர்னல் டிரைவ் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே பட் நான் இப்ப செய்ய போறது இல்ல, நான் இந்த கம்ப்யூட்டர் நான் வச்சுக்க போறேன். சோ நான் என்னோட கம்ப்யூட்டர் நான் சேவ் பண்ண போறேன். ஓகே நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்டா, நாங்க எங்கள்ட்ட இமேஜ் ஃபைல் நாங்க செலக்ட் பண்ண போறோம். ஓகே ISO இமேஜ் ஃபைல் நாங்க காலி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணாங்கல்ல அந்த இமேஜ். சோ இதை செலக்ட் பண்ணி நீங்க டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்கடா உங்களுக்கு அதர்ஸ்னு சொல்லி வரும். அதர்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நான் என்னோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள போறேன். இதுக்குள்ள வந்து என்னோட காலி இமேஜ் இங்க இருக்கு. ஓகே இதான் அந்த காலி இமேஜ் நாங்க டவுன்லோட் பண்ணது ISO இமேஜ் 4.17 GB. ஓகே சோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதே வந்து சூஸ் பண்ண என்ன டைப் பண்ணலாம். ஓகே நாங்க நெக்ஸ்ட் சூஸ் பண்ண போறோம்டா இது உங்களுக்கு செய்யல அன்அட்டெண்டட் இன்ஸ்டலேஷன் நீங்க செய்ய முடியாது இதனால. சோ நெக்ஸ்ட் நாங்க போவோம் ஹார்ட்வேர். ஓகே சோ 2GB கொடுத்துருக்கு. எனக்கு 2GB மேல கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சோ அதனால 2GB மோர் தென் எனஃப். ஓகே உங்களுக்கு 4GB இருக்கிறப்ப உங்களோட கம்ப்யூட்டர் 8GB தான் ரேம் இருந்ததுண்டா நீங்க இதுக்கு வந்து 1.5 இல்லாட்டி 1 கொடுங்க. பிரச்சனை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், நாட் இஷ்யூ. ஞாபகம் அந்த கம்ப்யூட்டர் நாங்க பார்க்கும்போது 10 கோர் என்கிட்ட இருந்தது. ஸோ அப்போ நான் என்ன செய்வேன்னா இதுக்கு வந்து 3 கோர் நான் கொடுக்க போறேன். ஓகே இதுக்கு 3 கோர். அப்புறமா இதுக்கு வந்து நான் 2GB வர போறேன். நோ ப்ராப்ளம். உங்களுக்கு 4GB உங்களுக்கு 8GB தான் உங்களோட ஹோஸ்ட் மிஷின்ல இருந்ததுண்டா நீங்க இதுக்கு தாராளமா 2 கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே கொடுக்கறா உங்களோட இஷ்டம். 1.5 இல்லாட்டி 2 கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நாங்க என்ன செய்வோம்னா ஹார்ட் டிஸ்க். சோ இதுக்கான ஹார்ட் டிஸ்கா நான் என்னவா செட் பண்ண போறேன்டா 35 GB நான் செட் பண்ண போறேன். ஓகே 35 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஓகே 35 to 40 கொடுக்கலாம். நான் இந்த கேஸ்க்கு வந்து 40 நான் கொடுத்துருவேன். கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே இன்ஸ்டலேஷன் 25GB இருந்தா காணும், ஆனால் 25GB சில நேரம் கிராஷ் ஆகும். ஓகே அந்த காரணத்தினால நாங்க வந்து இதுக்கு 40GB தான் கொடுக்கறது ரெக்கமெண்ட். ஓகே 40GB இல்லாட்டி 60GB கொடுங்க, பெட்டர். ஓகே நான் இதுக்கு 40GB தான் கொடுக்க போறேன். ஓகே நெக்ஸ்ட் ஃபினிஷ் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து என்னன்னா இது வந்து டர்ன் ஆஃப் ஸ்டேட்ல இருக்கு. உங்களுக்கு இப்படி வரும். நீங்க இதுல பாத்தீங்கன்னா காலி ஆதவன் இன்றைக்கான டேட் இருக்கு. ஓகே நான் ஸ்டார்ட்டை கொடுத்தேன்டா
இப்ப அந்த மிஷின் வந்து தன்னபாடு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்ப நீங்க எப்படி நீங்க கம்ப்யூட்டர் நீங்க ஆன் பண்ணி உங்களோட பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்றீங்களோ, அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா நீங்க இன்னொரு கம்ப்யூட்டர் நீங்க வெர்ச்சுவல் பண்ணி கிரியேட் பண்றீங்க. ஓகே, வெர்ச்சுவல் கிரியேட் பண்றீங்க. ஸோ இப்ப பவர் ஆன் ஆயிட்டு இருக்கு. பவர் ஆன் ஆனதுக்கு அப்புறமா இது ஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ஆன் ஆயிடுச்சு. நான் அதை க்ளோஸ் பண்ண நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒன்றே ஒன்று நான் சொல்றேன்டா, நீங்க இதுக்குள்ள வந்து நீங்க மவுஸை கிளிக் பண்ணீங்கன்னா மவுஸ் அதுக்குள்ள போயிடும். அப்போ வந்து நீங்க வந்து அப் அண்ட் டவுன் ஏரோ யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நீங்க இதை விட்டு நீங்க வெளியே வரணும்னா உங்களோட ரைட் சைட்ல இருக்க கண்ட்ரோல் சொல்லிட்டு இருக்கும்ல, கண்ட்ரோல் சிடிஆர்னு சொல்லி அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மவுஸ் வெளியே வரும். ஓகே, பாத்தீங்கன்னா வெளியே வருது. அது கிளிக் பண்ணி மவுஸ் வெளியே வராது ஆட்டினாலும். ஓகே, சோ நான் வெளியே வரணும்னா நான் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ஆகணும். ஓகே, கண்ட்ரோல் கிளிக் பண்ணா நான் இந்த ஹோஸ்ட் மிஷினுக்கு வர முடியும் டிஎம்ல இருந்து. ஓகே, ரைட். இப்போ நாங்க இதுல செய்ய போறது வந்து கிராஃபிக்கல் இன்ஸ்டலேஷன் தான் நாங்க இதை செய்ய போறோம். ஓகே, சோ நாங்க இன்ஸ்டால் பண்ணுவோம் இதை. சோ இப்போ எனக்கு இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ண மவுஸ் வெளியே வந்துரும். சில ஆட்களுக்கு வந்து சில இஷ்யூஸ் இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. உங்களுக்கு அப்படி இருந்தா உங்களோட ரைட் சைட்ல இருக்க கண்ட்ரோலிங் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெளியே வரும். ஓகே, ஓகே. சோ இப்போ வந்து இதுல வந்து நீங்க கண்டினியூ கொடுங்க. இப்ப இதுல வந்து நான் இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ். நீங்க வேற ஏதாவது நாட்டுல இருந்தீங்கன்னா சில ஆட்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கீங்கன்னா பலாக்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்கன்னா சில ஆட்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்கன்னா சில ஆட்கள் துபாய், கத்தார், அப்புறமா பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவைக்கான இது உங்களோட நாட்டு இது நீங்க செட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா டைம் ஜோன் கரெக்டா செட் ஆகிறதுனால. இப்போ வந்து கீபோர்டு வந்து நீங்க பிரதானமா நாங்க எல்லாம் யூஸ் பண்றது அமெரிக்கன் இங்கிலீஷ் கீபோர்ட் தான். ஸோ அதனால நான் கண்டினியூ பண்றேன். அன்லெஸ் உங்கள்ட்ட வந்து வேற நாட்டு நீங்க பிரான்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்க பிரான்ஸ் கீபோர்டு வந்து அந்த பிரான்ஸ் கீபோர்ட் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்கேனிங் மீடியா வருது. இப்போ இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குதுன்னா இதுக்கு வந்து உங்க ஹோஸ்ட் நேம் கொடுக்க சொல்லி இது வந்து எப்பயுமே வந்து உங்களோட நேம் டேஷ் காலி இருக்கணும். நீங்க வந்து டேட்டையும் கொடுக்கணும். ஓகே, 11 ஜூலை 2025. ஸோ எப்படி வருதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் டேஷ் காலி அதுக்கப்புறமா டேஷ் போட்டு 11 ஜூலை 2025 ஸ்பேஸ் இல்லாம. ஓகே, ஓகே, கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து டொமைன் நேம் கேட்கும். இது டொமைன் நேம் எதுவும் போடக்கூடாது. டொமைன் நேம் பிளாங்காக விடுங்க. கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து உங்களோட பேர் கேட்கும். இது வந்து உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க. நான் வந்து என் பேர் கொடுக்குறேன். ஃபுல் நேம் ஆதவன் மகேந்திரகுமார். கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து உங்களோட யூசர் நேம் செட் பண்றதுக்கு அதே உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் நீங்க ஃபர்ஸ்டா நீ போட்டுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் தான் இருக்கும். ஓகே, சோ என்னோட ஃபர்ஸ்ட் நேம் ஆதவன் சொல்லி தண்ட பாட்டு பிக்கப் பண்ணிருக்கு. ஏன்டா நான் முதல்ல என்டர் பண்ணது இருந்து. ஓகே, பெர்ஃபெக்ட். இதான் இருக்கு. உங்களோட யூசர் நேம் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நான் என்னோட பாஸ்வேர்ட் வந்து நான் இப்படி செட் பண்றேன். நீங்க இதே பாஸ்வேர்ட் செட் பண்றதுனால உங்களோட இஷ்டம். இல்லாட்டி நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். நான் வந்து O capital Ontario $1 ஓகே, திருப்பியும் அதே மாதிரி தான் டைப் பண்ணணும். O capital NTARIO $1. பட் இது நீங்க மறந்துட்டீங்கன்னா அந்த ஈஸிக்காக நான் செட் பண்றேன். மறந்தாலும் இந்த பாஸ்வேர்ட் இருக்கும். இதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை நீங்க சேஃபான பாஸ்வேர்ட் யூஸ் பண்ண போறீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, அப் டு யூ. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட கிளாக் கன்ஃபிகரேஷன் கேட்கும். நான் இருக்கிறது வந்து கனடாவில் இருக்கிற ஆன்டேரியோ இருக்கிறேன். நாங்க இங்க யூஸ் பண்ற கிளாக் இந்த ஜோன் வந்து ஈஸ்டர்ன் டைம் ஜோன் சொல்றது. ஸோ அதனால நான் வந்து ஈஸ்டர்ன் செலக்ட் பண்றேன். ஓகே, ஓகே. இப்போ வரப்போறது டிஸ் செலக்ஷன் ஸ்டெப்ஸ். இதை நீங்க கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். ஓகே, இல்லாட்டி நீங்க வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதா வரும். ஸோ அதனால வந்து இதை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க.
ஓகே, ஸோ இப்போ நாங்கள் டிஸ்க் செலக்ஷன் வந்துட்டோம். இது வந்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா யூஸ் இன்டயர் டிஸ்க்னு சொல்லி கேட்கும். இதை கொடுங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னே கொடுங்க, டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்த 40 GB 42.9 இருக்கும், which is fine. கண்டினியூ கொடுங்க. அப்புறமா ஆல் ஃபைல் இன் ஒன் பார்ட்டிஷன் தான் நீங்க கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். நீங்க ரெக்கமெண்டட் ப்ராசஸே செய்யுங்க, எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, ஃபினிஷ் பார்ட்டிஷன் அண்ட் ரைட் தி சேஞ்சஸ் டு தி டிஸ்க்னு சொல்லி கொடுப்பீங்க. கண்டினியூ கொடுங்க. கன்ஃபர்மேஷன் கேட்கும். இதை நீங்க நோன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா திருப்பி எல்லாம் செய்யணும். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லா இதை வந்து எஸ்ன்னு சொல்லி மாத்தி இது வந்து கண்டினியூ கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யுதுன்னா இது வந்து பேசிஸ் இன்ஸ்டால் பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேக்கேஜிங் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இது முடியட்டும், நான் திருப்பி உங்கள்கிட்ட வரேன். If we see back here, all right. So if we see back here right now, you'll see that we came to this screen now. So this is going to ask you what type of software do you want to select பண்ணனும் சொல்லி கேட்கும். இது நீங்க இதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா கண்டினியூ சொல்லி கொடுங்க. எதுவுமே வேற எதுவும் அன்செலக்ட் பண்ண தேவையில்லை, செலக்ட் பண்ண தேவையில்லை. இப்படி வச்சு நீங்க செலக்ட் கொடுங்க. ஓகே, கண்டினியூ கொடுங்க. இப்போ என்ன செய்ய போகுதுன்னா நாங்கள் செலக்ட் பண்ண பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போதும். ஓகே, இதை வச்சு தான் எங்களோட ஹேக்கிங் டூல், பேசிக்கான ஹேக்கிங் டூல்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங் சம்பந்தப்பட்ட எல்லா டூல்ஸுமே இதை இன்ஸ்டால் பண்ணி தரோம். ஓகே, இதே மோதல் இனஃப். ஓகே, ஸோ இது வந்து மேபி உங்களோட சிஸ்டத்தை பொறுத்து இன்ஸ்டலேஷன் டைம் மாறும். ஸோ அது உங்களோட சிஸ்டம் நீங்க எவ்வளவு கோர் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு ரேம் கொடுத்துருக்கீங்க பொறுத்து உங்களோட ஸ்பீட் மாறும். ஓகே, பட் பிரதானமான விஷயம் வந்து நாங்க என்கோல வந்து நாங்க 4.1 GB ISO இமேஜ் நாங்க டெவலப் பண்ணாங்களா காலின் நெக்ஸ்ட்ல, அதனால வந்து உங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ண போறோம். ஓகே, அதே மாதிரி வந்து இன்டர்நெட்ல போய் வந்து கணக்கு விஷயம் டெவலப் பண்ணாது, சின்ன சின்ன அப்டேட்ஸ் மட்டும் தான் டெவலப் பண்ணும். ஓகே, ஸோ கணக்கு இன்டர்நெட் இருக்க முடியாது. ஓகே, ஆஃப்லைன் நீங்க நாங்க செஞ்சனால. ஸோ இது சொல்ல எஸ்டிமேட்டட் டைம் வந்து 38 செகண்ட்ஸ் சொல்லுது, கூட முடியலாம் ஏன்னா ரிட்ரீவிங் ஃபைல்ஸ்னால. ஸோ நான் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை பார்க்குறேன். ஓகே, ஸோ சேம் ப்ராசஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு லாங் இட் டேக்ஸ். எவ்வளவு நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு சிபியூ கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி எவ்வளவு ரேம் வந்து இந்த வெர்ச்சுவல் மிஷின் கொடுத்துருக்கீங்கன்ற பொறுத்து மாறும். ஓகே, ரைட். ரைட், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்படி வந்திருக்கும். உங்களுக்கு இதுக்கு GRUB bootloader நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்களா, நீங்க எஸ் செலக்ட் பண்ணி you have to select yes. yes நீங்க செலக்ட் பண்ணணும். கண்டினியூ கொடுங்க. கிளிக் பண்ணிக்கல வந்து உங்களுக்கு வந்து இப்படி வரும் உங்களுக்கு ஆப்ஷன். இதுக்கு வந்து நீங்க அந்த கடைசியா இருக்கு பாருங்க, dev set அந்த கடைசியா நான் செலக்ட் பண்ணிருக்கேன், அதை நீங்க செலக்ட் பண்ணி தான் கண்டினியூ கொடுக்கணும். உங்களுக்கு GRUB லோடர் வந்து இது பண்ணணும், மேனுவல் என்டர் பண்ணக்கூடாது. ஓகே, நான் செலக்ட் பண்ண மாதிரி தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, which is very important. இது இன்ஸ்டால் பண்ணி முடியணும். இது will take some time. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா எந்த கம்ப்யூட்டருக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour to 1.5 hours எடுத்துச்சு இன்ஸ்டால் பண்ணி முடியாது. ஓகே, ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சா மேபி 2 to 3 hours இருக்கும். இந்த கிளாஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடியும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க போட்டோ போட்டு நீங்க என்ன ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லி போடணும். நான் சொன்ன மாதிரி முதல்ல செக் எல்லாம் பண்ணி தான் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்க போட்டோ எடுத்து நீங்க போட்டீங்கன்னா ஒன்று நான் ஹெல்ப் பண்ணுவேன், உங்களோட டீம்மேட்ஸ் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, ஸோ நாங்கள் இதை ஃபினிஷ் பண்ணுவோம். இதை வெயிட் பண்ணுங்க, இன்ஸ்டலேஷன் ஃபினிஷ் ஆகட்டும். ஓகே, ஓகே, வெரி குட். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ரீபூட் பண்ண கேக்குது, நீங்க உங்க சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ணணும். ஓகே, கண்டினியூ கொடுங்க, ரீபூட் பண்ணும். ஸோ இப்போ ரீபூட் பண்ண உடனே நாங்கள் காலையில் நெக்ஸ்ட் போவோம். ஸோ டோட்டல் இன்ஸ்டலேஷன் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 hours கிட்ட என்ன கம்ப்யூட்டர் முடிஞ்சது. ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் பொறுத்து அது கொஞ்சம் கூடும் குறையும். ஓகே, நீங்க எவ்வளவு சிபியூ எவ்வளவு ரேம் கொடுக்குறீங்க பொறுத்து கூடும் குறையும். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் வந்து திருப்பி நாங்கள் இதை பூட் பண்றோம். இப்படி வந்தோடனே நீங்க இப்படி விட்டீங்கன்னா தண்டபாட்டுக்கு பூட் ஆகும். ஓகே, ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா பூட்டிங் இன் 1 second சொல்லி போட்டிருக்கோம். ஸோ பர்ஃபெக்ட், இப்போ வந்து பூட் ஆகுது. ஓகே, ஸோ இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது ஃபர்ஸ்ட் பூட் எப்பவுமே கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகே, ஸோ பூட் பண்ணி முடியட்டும். பூட் ஆயிட்டு இருக்கு. இப்போ காலையில் நெக்ஸ்ட் லோட் ஆகுது. கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும். காலையில் நெக்ஸ்ட் எங்களுக்கு பூட் ஆகும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாகின் பண்ண கேட்கும். ஓகே, நீங்க கொடுத்த யூசர் நேம் வந்து நான் எந்த யூசர் நேம் வந்து ஆதவன் சொல்லி கொடுத்தேன். ஆதவன். பாஸ்வேர்ட் வந்து நான் கொடுத்தது Ontario O capital ONTARIO $1. ஓகே, ஸோ லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட நீங்க கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த ஸ்கிரீனுக்கு நீங்க வருவீங்க. ஓகே, நீங்க பார்க்குற ஸ்கிரீனுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி உங்களோட ஃபர்ஸ்ட்
உங்களோட லினக்ஸ்க்கான லேப் நீங்க செட்டப் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதான் நீங்க யூஸ் பண்ண போற பிரதானமான சாஃப்ட்வேரா இருக்கும் இனிமேல் இதுல இருந்து. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி லோட் ஆகும். ஓகே, நீங்க பெருசாக்குனீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லா பெருசாகி உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிவ் about 1 or 2 seconds. இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு டைம் எடுக்கும். ஓகே, பட் இப்போ வந்து எனக்கு வந்து இன்ஸ்டலேஷன் வந்து ஃபுல்லா முடிஞ்சிட்டு நான் இதுக்குள்ள போனேன்டா எனக்கு வந்து எனக்கான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஓகே, வெரி குட். நீங்க இந்த ஸ்டெப் முடிச்ச உடனே இது நீங்க இன்ஸ்டாலேஷன் இந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, இந்த ஸ்கிரீனை போட்டோ எடுத்து உங்களுக்கான குரூப்ல நீங்க போட்டு விட்டீங்கன்னா கன்ஃபர்மேஷன். ஓகே ஓகே. ஸோ டோட்டல் இன்ஸ்டலேஷன் டைம் எனக்கு எடுத்து வந்து 1.5 hours to 2 hours இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சுட்டு உங்களுக்கான நீங்க கம்ப்ளீட் பண்ணோன்னா எனக்கு போட்டோ எடுத்து போட்டு விடணும். ஓகே, லாகின் பண்ண ஸ்கிரீனுக்குள்ள. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதை நீங்க எப்படி நீங்க ஷட் டவுன் பண்ணுவீங்கன்னா நீங்க இதுக்குள்ள போயிட்டு ஷட் டவுன் இருக்கு. ஓகே, இதை நீங்க கண்டிப்பா இப்படிதான் கொடுத்தா ஷட் டவுன் பண்ணணும். உங்களுக்கு ஃபுல்லாவே மிஷின் ஷட் டவுன் ஆகி இப்படி வரும். ஓகே, டர்ன் ஆஃப் ஸ்டேட்ல இப்படி வந்துட்டா நீங்க க்ளோஸ் பண்ணலாம். டன். ஓகே கைஸ், ஸோ இப்போ நீங்க வந்து உங்களோட காலேஜ் லினக்ஸ் நீங்க செட்டப் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கான ஹேக்கிங் லேப்க்கான இனிஷியல் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்த கிளாஸ் நீங்க இந்த ரெக்கார்டட் வீடியோ பார்த்து இதை செட்டப் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் போடுங்க. அடுத்த கிளாஸ்க்கு வந்து நாங்கள் லினக்ஸ்ல போய் கமாண்ட் லைன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே, இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இதுக்கான அசைன்மெண்ட்ஸ். ஓகே, நாங்கள் ஹேக்கிங் லேப் ஸ்டார்ட் பண்ண போறோம். இனிமேல் வந்து கிளாஸ் வந்து தொடர்ந்து வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். நான் என்ன கேட்பேன்டா, எல்லாரும் வந்து இனிமேல் வந்து ஹேக்கிங் லேப் ஹேக்கர்ஸ் நியூஸை படிச்சு அதுக்கு ஒரு நியூஸை போட்டு ஒரு விளக்கத்தை போடுங்க. இது உங்களோட நாலேஜ் நீங்க க்ரோத் பண்றது தான். நான் முதலே சொன்ன மாதிரி என்னோட ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் வந்து நான் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். செய்யறதும் செய்யாதும் உங்களோட கையில தான் இருக்கு. ஆனா நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கான அப்ரிசியேஷன் லெவலும் உங்களோட நாலேஜ் க்ரோத்தும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்க இதை பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க வீடியோ ரெக்கார்டிங் போடலாம், இல்லாட்டி நீங்க வந்து வாய்ஸ் நோட் போடலாம். அதுக்கான ஹெல்ப் நான் இல்லாட்டி கிளாஸ்மேட்ஸ் யாரும் செய்யும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.